தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று மிக நேர்த்தியாய் நாம் ஒரு பாடலை பாடினோம். We sang a song very neatly that there is nothing that is impossible with God. தேவன் நம்மை ரட்சிக்கவே சித்தம் கொண்டிருக்கிறார். God is intending to save us. நம்மை ஆசீர்வதிக்கவே அவர் முழுமூச்சாய் இருக்கிறார். He is full-fledged in thinking that he needs to bless us. He wants to bless us. அவரை பொறுத்தமட்டில் அவரிடத்திலே எந்த தடையும் இல்லை. With respect to him, there is nothing that prevents him from blessing us. ஆண்டவர் முதல்ல அவர் சுவிசேஷத்தை அறிவித்த பொழுது கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட், இதோ சமீபமாக இருக்கிறதுன்னு சொன்னார். When the Lord preached the gospel the very first time, he said the kingdom of God is at hand. அப்படின்னா இதோ உங்கள் கையிலே இருக்குப்பா, வாங்கிக்கங்க அப்படின்னு தான் கையில் இருக்கிறத உங்கள் கையில் கொடுக்குறார். That means he says that the kingdom is at hand, it's with him, he is ready to give it to us. நம்முடைய பகுதியில் நாம் என்ன செய்யணும்? What should we do in our part? அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். That's what we are going to meditate on. நம்மிலே அநேகம் பேர் நேர்த்தியாய் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தோம். Many of us have been saved perfectly and have come to the church. அநேக வருடங்கள் நாம் வளர்ந்தவர்களாகவும் இருந்தோம். We have been in the church growing up many over the years. ஆனால் சாத்தானுடைய வஞ்சனை அநேகரை இடறச் செய்கிறது. But the deception of Satan made many people go astray, stumble. நாம் அசைக்கப்படுகிறோம். We are shaken. அல்லது எப்படியாகிலும் நாம் தொடர்ந்து விடாப்பிடியாய் அந்த நித்தியத்திலே தேவனுடைய அந்த லக்கை அடைவதற்கு சாத்தான் தடை செய்கிறான். Satan is preventing us from striving to get to the eternity. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 Timothy chapter 1. பவுல் தீமோத்தேயுக்கு இப்படி பொறுப்பாய் எழுதுகிறார். Paul writes very responsibly to Timothy like this. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 Timothy chapter 1 and verse 5. But the goal of our instruction is love from a pure heart and a good conscience and a sincere faith. இது மூன்றுமே ஒரே விஷயம்தான். These three things are actually one. நாம் வாசித்த அந்த வசனத்தில் 1 தீமோத்தேயு 1:5 In 1 Timothy 1:5, பல விஷயங்கள் பேசப்படுறதாக நினைக்கிறோம். we think that there are many things being spoken about there. சுத்தமான இருதயம், Pure heart, நல் மனசாட்சி, good conscience, மாயமற்ற விசுவாசம், a sincere faith. இதெல்லாம் ஒரே இருதயத்திலிருந்து ஒரே இருதயத்தில் இருக்கிற விஷயம்தான். These are the things that remain in one single heart. எனக்கு சுத்தமான இருதயம் இருந்தால் அதிலிருந்து தூய அன்பு புறப்படும். If I have a pure heart, from it will flow a pure love. எனக்கு விசுவாசம் இருந்தால் நல் மனசாட்சி இருக்கும். If I have sincere faith, I will have good conscience. இது ஒன்றை ஒன்று சம்பந்தப்பட்டது. These three are related to each other. ஒரே விஷயம்தான். It's the same thing. என்னுடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும். My heart should be pure. அப்படி இருந்ததுன்னா அங்கே நல் மனசாட்சியும் விசுவாசத்தினால் உண்டான நல் மனசாட்சி இருக்கும். If I have a pure heart, there will be a good conscience that comes out of a sincere faith. அதிலிருந்து நான் என்ன செய்தாலும் அன்பாய் தான் இருக்கும். Whatever I do with that, it will be all love. இதுதான் எங்களுடைய நம்முடைய பிரயாசத்தின் லக்குன்னு சொல்றார். This is what is the goal of our effort. கற்பனையின் பொருள் என்னவெனில் 5ஆம் வசனம். Verse 5, the goal of our instruction. அப்போ பவுலுக்கு அந்த ஒரு நிச்சயம் இருந்தது. Paul had this certainty. நீங்களும் சபையில் உட்கார்ந்திருக்கிற நீங்கள் அப்படிப்பட்ட நிச்சயமுடையவர்களாக இருக்கணும். All you who sit in the church should have this certainty. நாளுக்கு நாள் எனக்கு நல் மனசாட்சி இருக்கணும். அது மாயமற்ற விசுவாசத்திலிருந்து வரும்னு. Day by day we should have good conscience, and that good conscience should come from
sincere faith. நம்மிலே அநேகம் பேர் விசுவாசம் இல்லாமல் ஒன்று பாவம் செய்து அல்லது சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு நாம் நல் மனசாட்சி இல்லாதவர்களாக இருக்கிறோம். Many of us, either being deceived by Satan, we sin without having a faith, without having good conscience. தன் உடன் ஊழியக்காரனாகிய திமோத்திக்கு அவர் இப்படி எழுத வேண்டியதாக இருந்தது. Paul had to write this to his co-worker Timothy. 18ஆம் வசனம், Verse 18. குமாரனாகிய தீமோத்தேயே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். Verse 19. Keeping faith and a good conscience, which some have rejected and suffered shipwreck in regard to their faith. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நல் மனசாட்சி எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. See how important is good conscience in our lives. அந்த நல் மனசாட்சி மாயமற்ற விசுவாசத்திலிருந்து தான் வரும். The good conscience can come from a sincere faith. ஆகையினால நீ அந்த விசுவாசத்தில் நல் போராட்டம் போராடு அப்படின்னு சொல்றார். That's why he says that you have to fight a good fight concerning faith. குமாரனாகிய தீமோத்தேயுவே, நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். He says, my son Timothy, I commit this teaching, this command, so that you will have you will fight the good fight. எதற்கு போராடணுமா? Why should he fight? விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இருக்க போராடு. So that he may be one who has good conscience and sincere faith. நேர்மையாய் பவுல் திமோத்திக்கு சொன்னது போல நான் இப்பொழுது உங்களுக்கு புத்தி சொல்லியிருக்கிறேனே, நீங்கள் அதை நேர்மையாய் உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்கள். Just like Paul with a responsibility advised Timothy, I have also honestly advised you. Ask yourself sincerely this question. சபையில் எவ்வளோ வருஷமாக இருக்கிறோம்? How many years have we been in the church? இப்போது எனக்கு மனசாட்சி கூர்மையாக இருந்திருக்கணும். I should have a conscience which is sharp. என்னுடைய விசுவாசம் நாளுக்கு நாள் வளர்ந்துருக்கணும். My faith should keep on growing day by day. அங்கே ஒரு அசைவு இருக்கக்கூடாது. There should not be a wavering. நான் வளர்ந்து அந்த நல் மனசாட்சியுடனே வாழும் பொழுது தான் நான் ஒரு நிச்சயமுடையவனாக இருக்கிறேன். As we grow, we get the good conscience and we have the certainty in our heart. மனம் திரும்பி விசுவாசியுங்கள் அப்படிங்கிறதான் இயேசு முதல்ல சொன்ன வார்த்தை. The very first thing that Jesus uttered was repent and believe. அதை லூக்கா சுவிசேஷத்தில் 2 வார்த்தைகளிலே நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். I would like to show you from Luke in 2 verses. அது எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லி. I will show you how important those 2 verses are. நம்ம சரீரத்துக்கு 2 கண்கள் இருக்கு. Our body has 2 eyes. நம்முடைய கண்கள் சரியா இருந்தா நம்முடைய சரீரம் முழுவதும் ஒளியாய் இருக்கும். If our eyes are good, our whole body will be full of light. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படிதான். Your Christian life will also be like that. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் அதிலே தான் இருக்கிறது. Your spiritual life is in that. மனம் திரும்பி விசுவாசியுங்கள். Repent and believe. என்னுடைய மனம் திரும்புதல் என்னுடைய நேர்மையான இருதயத்தில் இருக்கிறது. My repentance is in my honest heart. தாழ்மையான இருதயத்தில் தான் விசுவாசம் இருக்க முடியும். Faith can remain in a humble heart. இது ரெண்டும் பிரிக்கவே முடியாது. These two cannot be separated. ஒரு வீட்டில் இரட்டை பிள்ளைகள் மாதிரி. Just like twins in a family. நேர்மை, தாழ்மை. Honesty and humility. நேர்மையாய் உள்ளவர்கள் மனம் திரும்புகிறவர்கள். Honest people will be ones who will be repenting. தாழ்மையாய் இருக்கிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள். Humble people will be ones who will be repenting. வார்த்தைக்கு வருவேன். Be believing. லூக்கா எழுதின சுவிசேஷம் Luke 8ஆம் அதிகாரம். The Gospel of Luke chapter 8. அங்கே அவர் விதைக்கிற ஓமானத்தை சொல்லுகிறார். He speaks the parable of the sower there. அங்கே அந்த சொல்லி முடிச்சிட்டு 15ஆம் வசனம் லூக்கா 8:15. After having said that parable in verse 15,
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். But the seed in the good soil, these are the ones who have heard the word in an honest and good heart and hold it fast and bear fruit with perseverance. நல்ல இருதயம்னா என்ன? What is a pure heart, good heart? நமக்கு யாருக்காவது நல்ல இருதயம் இருக்கா? Do any of us have a good heart? நல்ல இருதயம் இருக்க முடியுமா? Can one have a good heart? இந்த இருதயம் மகா கேடுள்ளது, திருக்குள்ளதுன்னு வேதம் சொல்லுது. The word of God says that this heart is wicked and crooked. அப்போ நான் எப்படி நல்ல இருதயமுடையவனாக இருக்க முடியும்? நான் எப்படி கனி கொடுக்க முடியும்? How can we be ones with good heart and how can we bear fruit? இப்படியெல்லாம் நாம் கேள்வி கேட்குறோம். We ask these questions to ourselves. அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். God answers to all these questions. உங்களுக்கு தெரியுமா, நாம் மனம் திரும்பின உடனே நம்முடைய திருக்குள்ள இருதயம், கல்லான இருதயம் அவரால் ஆவியினால் அது நல்ல இருதயமாய் மாறுகிறது. Do you know that as soon as we repent, the heart that is hard and crooked and cunning is being changed by God into a soft and smooth heart? அதே போல் நான் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய அழைப்பை ஏற்று அவரிடத்தில் வரும் பொழுது, அவர் என்னால் முடியாததை அவர் செய்ய முடிகிறது. அதுதான் விசுவாசம். In the same way, if I believe him, he will do that which is impossible with me and he will make it possible. ஐஸ்வரியவானுடைய கதை உங்களுக்கு தெரியும். You know the story of the rich man. ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டு தரித்திரருக்கு கொடு, பிறகு என் பின்னேலே வான்னு சொன்னார். He said to that man, sell everything that you have and follow me. அந்த கான்டெக்ஸ்டில் தான் ஆண்டவர் சொன்னார், அவன் மனம் அடிந்து அவன் போயிட்டான். In that context, Jesus said that he went away with a sad heart. யார் தான் ரட்சிக்கப்படக்கூடும்னு அந்த சீஷர்கள் கேட்குறாங்க. The disciples asked Jesus, then who else can be saved, Lord? மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும்னு ஆண்டவர் அந்த இடத்துல விசுவாசத்தை பற்றி பேசுகிறார். In that context, Jesus says that the thing that is impossible with man is possible with God. நீங்கள் என்ன பாவத்தில் போராடி கொண்டிருந்தாலும் சரி, Whatever sin you are fighting with, உங்களுடைய மனசாட்சி எதில் உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருந்தாலும் சரி, whatever the thing that your conscience is pricking you about, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். the one thing that we need to do is ஆண்டவரிடத்தில் வந்து come to the Lord, நேர்மையாய் நம்முடைய அக்கிரமத்தை ஒத்துக்கொண்டு, honestly acknowledging our iniquity. அந்த ஐஸ்வர்யவானை நான் இப்படி தியானிக்கிறேன். I meditate on that rich man. அவன் ஐஸ்வர்யமுடையவனாக இருந்ததுனால அவன் மனம் அடிந்து போய்விட்டான்னு எழுதியிருக்கு. He was rich and that's why he went downhearted. ஆனால் அவன் நேர்மையாய் ஆண்டவரிடத்தில் வந்து, எனக்கு அவ்வளவு பணம் இருக்கு ஆண்டவரே, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. But if he had come to the Lord honestly and said that, Lord, I have so much money, so much wealth that it is very impossible for me to leave all that. அவனிடத்தில் நேர்மை இல்லை, உண்மை இல்லை. That man did not have honesty and truthfulness. பணத்தை நான் அவ்வளவு நேசிக்கிறேன், என்னால் வெறுக்க முடியலன்னு ஒரு உண்மையை சொல்லியிருந்தேன் என்ன ஆண்டவர்கிட்ட வந்து. He could have told the Lord that I love money so much and I could not leave this, Lord. நாமளும் அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். Let us also take that word to heart. உங்களுக்கு தெரியுமா, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டியதுதான். All that we need to do is taking one step, the first step. நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா 9 அடி அவர் ஓடோடி வருவார் நம்மளை நோக்கி. If you take the first step, the Lord will come with 9 other steps and running. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும்னு ஏன் ஆண்டவர் சொன்னார்? Do you know why the Lord said that which is not possible with man is possible with God? என்ன கஷ்டம்? ஆண்டவரிடத்துல போய் என்னால விசுவாசிக்க முடியலையேன்னு கூட சொல்றதுல என்ன கஷ்டம்? What is the difficulty in saying to the Lord, Lord, I cannot believe? சீஷர்களால் குணமாக்க முடியல தன்னுடைய பிள்ளையை ஒருவன் வந்து ஆண்டவரிடத்துல முறையிடுகிறான். A man came and complained to the Lord, Lord, your disciples could not heal my son. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருவன் என் அவிசுவாசத்தில் எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி கதறுறான். In another place, a man comes to him and says, Lord, help me with my unbelief.
இதில் என்ன கஷ்டம்? What is difficult in this? ஒரே ஒரு ஸ்டெப் தான், There is only one step. நேர்மை. Honesty. ஆண்டவரே என்னால் முடியலை, Lord, it's not possible with me. பணம் என்னைய தொற்றிக் கொண்டு இருக்கிறது, Money is clinging to me, அல்லது ஏதோ ஒரு பாவம் என்னை பற்றி கொண்டு இருக்கிறது. or some sin is clinging on to me. நேர்மையாய் அவரிடத்தில் திரும்புறதற்கு என்ன கஷ்டம்? What is the difficulty in turning to the Lord with honesty? ஆனால் எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப்பு நாம தான். But the ones who have to take the first step is we. மனம் திரும்பி விசுவாசியுங்கள். Repent and believe. யோவான் ஸ்நானனுடைய வார்த்தை, John the Baptist's words, இயேசுனுடைய வார்த்தை. the words of Jesus. நாம் செய்ய வேண்டியதை நாம தான் செய்யணும். That which has to be done by us. நான் மனம் திரும்பிட்டு தான் நேர்மையாக என் அக்கிரமத்தை ஒத்துக்கொண்டு தான் அவரிடத்தில் திரும்பி எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லணும். I have to honestly acknowledge my sin and turn to the Lord and say, Lord, I cannot do this. கெட்ட குமாரன் கதையை நாம் திரும்பவும் தியானிக்கணும். We have to meditate on the younger son story. ஆதி அன்பை ஆதி நிலை ஏகுவோமாகன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? What does it mean when we say that we have to get back to our the first stage? கெட்ட குமாரனை போல நாம் வரணும். We should come back as the younger son, the prodigal son. அவன் என் பிதாவினிடத்திற்கு போவேன்னு சொல்லி தீர்மானித்து அவன் அந்த தெருப்பக்கம்தான் வந்திருக்கான். அவன் இன்னும் வீட்டுக்கெல்லாம் போகலை, அந்த தெருவில் நடந்து அப்பாவினிடத்தில் போவேன்னு தெருவில் தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். He determined in his heart, saying that he would go back to his father, and he just went to the street of his house. ஆனால் காத்திருந்த பிதா நல்ல அப்பா மகனை பார்த்த உடனே அவர் குடுகுடுன்னு ஓடி வந்திருப்பார். The good father who was waiting for his son to return, he came running towards him. அப்போ நான் மிகைப்படுத்தி சொல்லலை, நான் I'm not exaggerating this. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு ஸ்டெப் நாம் எடுத்து வச்சா போதும். If we take the first step, that's enough. 9 அடி அவர் நம்மளை நோக்கி எடுத்து வைப்பார். He will take 9 steps towards us. கெட்ட குமாரனை போல ஐ சுட் டர்ன் மை ஹார்ட், நான் என் இருதயத்தில் மனம் திரும்ப வேண்டும். Like the prodigal son, I should turn to the Lord, having repented in the heart. நம்மிலே அநேகம் பேர் அநேக பாவங்களை குறித்து மனம் திரும்பாமல் இருக்கிறோம். Many of us are unrepentant concerning many sins in our lives. நான் பணத்துக்கு பின்னாடி பண ஆசையில் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரேன்னு சொல்லி நேர்மையாக சொல்ல மாட்டேங்கிறோம். We are not telling the Lord honestly that, Lord, I am having the love of money in me. வாலிபர்கள் நீங்கள் தோற்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். எந்த பாவத்தை நீங்கள் வெறுக்கிறீர்களோ அதையே செய்து கொண்டிருக்கிறீர்கள். You young people, you are being defeated and you are doing the same things which you are being defeated by. கேட்டால் காரணம் சொல்கிறீங்க, இது அக்கிரமம் நிறைந்த காலமாக இருக்குது, எல்லார் கையிலையும் ஒரு செல் இருக்குது, கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணால் அங்கே ஏதாவது ஸ்க்ரீன் சேவர் கூட ஒரு ஆஃப் நேக்கட் பொம்பளை படம் தான் போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் என்ன செய்கிறது, இதெல்லாம் பார்க்காம எப்படி இருக்கிறது? You are giving many excuses saying that this world is full of iniquity, the times are very bad. Even if I open my cell phone, there is in the advertisements there are a half naked lady coming in, so it's very difficult to live pure in this last times. அப்படின்னா பாவம் பெருகி இருக்குன்னு சொல்கிறோம். That means sin has abounded. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? What does the Lord say? நான் ஒரு நாள் அப்படி சிந்தித்தேன். நான் That's how I was thinking in my thoughts one day. ஆமாம், உண்மையாலுமே பாவம் பெருகி தான் போயிருச்சு. பாவம் நான் என் சபையில் இருக்கிற வாலிபர்கள்லாம் ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே அப்படின்னு தான் சொன்னேன். It is true that sin is abounding. That's what I thought. So I pitied the young brothers and sisters in the church. முட்டாள், Fools. என்னை தான் திட்டினார் ஆவியானவர். The Lord scolded me. ஏன் திட்டினார் தெரியுமா? Do you know why he scolded me? ஏண்டா பாவம் பெருகிச்சுன்னா கிருபை பெருகிருச்சுன்னு நான் உனக்கு எழுதி வைக்கல? Have I not written in the word that if sin is abounding, grace will also abound? எங்க எழுதி இருக்கு? Where is it written? வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம். Let's read Romans. அவருடைய வாக்குத்தத்தம் என்ன? What is his promise? தேவனுடைய கிரியை என்ன? What is the work of the Lord? பாவம் பெருகட்டும், Let sin abound. பெருகிக்கிட்டே போகட்டும். Let it keep on abounding. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? But what does God do? பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. Where there is sin abounding, grace also abounds. ரோமர் 5:20. Romans 5:20.
பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகியது. But where sin increased, grace abounded all the more. இதான் நம்முடைய விசுவாசமா இருக்கணும். This should be our faith and belief. ஐயோ செல்போன் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க கூடாது, தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு தூக்கி போட்டு பிரயோஜனம் கிடையாது. There is no point in throwing the cell phone away saying that it causes my son or daughter to sin. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. We cannot be without using the computer. ஆண்டவர் சொன்னது கையை வெட்டி போடு கண்ணை புடுங்கி போடுன்னு அந்த அர்த்தம் கிடையாது. When the Lord said you cut off your hand, you pluck out your eyes, it doesn't mean that you have to throw away your computer. விசுவாசிக்கணும். We have to believe. எதை விசுவாசிக்கணும்? What should we believe? பாவம் பெருகி இருக்கு. The sin has increased. ஓகே 24 hours internet free. There is 24-hour internet free. ஸ்டேட்ஸ்க்கு நான் என் மகள் வீட்டில் இருந்த பொழுது அப்படிதான். When I was in my daughter's house in the States, this is how it was. அதுவும் இந்தியாவுல போல இல்ல கிடையாது, அது அவ்வளவு ஃபாஸ்டா. But it was not like in Indian nation. It is so fast. எதனாலும் டவுன்லோட் பண்ணி எதனாலும் நான் செய்யலாம். We can download anything, you can watch anything. இப்போ நான் பாவம் செய்வேனா? Would I sin in this situation? யோசித்து பாருங்க வாலிபர்களே, உங்களை நீங்கள் நேர்மையாய் கேட்டு பாருங்கள். Think about it, young people. Ask this question to yourselves. நான் மனம் திரும்பினேன்னு சொன்னா, நான் விசுவாசித்தேன்னு சொன்னா, பாவம் எவ்வளவு பெருகி இருக்கோ அவ்வளவுக்கு அளவு இல்லை, அதை விட அதிகமாய் கிருபை பெருகிட்டுன்னு சொல்லுது. If I have repented and if I have believed the word of the Lord, if sin increases, it doesn't say grace will also increase. It says that grace will abound all the more. அருமையான சகோதர சகோதரிகளே, Beloved brothers and sisters, ஒருவேளை சகோதரிகள் நீங்கள் சிறு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு போராடி கொண்டிருக்கலாம். Perhaps you have been fighting a good fight with your young children or sisters. இந்த 2-3 பிள்ளைகளை ஆளாக்குற வரைக்கும் எனக்கு உயிரே போகுது பிரதர் அப்படின்னு I'm சொல்லலாம். hating my life until I bring up these 2-3 children, brother. இங்கிலீஷ்ல they are taking my nerves அப்படிமாங்க. In English they say they are taking my nerves. தமிழ்ல உயிரை வாங்குறாங்க. In Tamil you say you're draining my life. ஆனா அந்த பிள்ளைகளிடத்துல எரிச்சல் படாமல் கோவப்படாமல் நான் சாந்தமாய் கிறிஸ்துவின் ஆவியில அந்த பிள்ளைகளை நான் வளர்க்க முடியும் என்று விசுவாசிக்கிற தாய்மார்கள் எத்தனை பேர்? Where are the mothers who believe that I can bring up my children without getting provoked or getting angry? இப்ப பிள்ளைகள்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் உட்கார மாட்டேங்குது. Children are not sitting in one place in these days, brother. They're always on the move. இப்போ உள்ள வாலிபர்கள்லாம் அப்போ இல்லை பிரதர், நம்ம காலத்தில் மாதிரியா இப்போ எல்லாம் அப்படியா, எவ்வளவு முரட்டாட்டம் இருக்குது, எவ்வளவு கீழ்ப்படியாமை இருக்குது. These young brothers these days are not like our olden days. There is so much of rebellion these days. There is so much of sin in these days, brother. இப்படி எவ்வளவு நாள் சொல்லிக்கொண்டே இருக்க போகுது? How long are we going to say these things? தயவு செய்து என்னோடு சேர்ந்து விசுவாசியுங்கள். Please believe along with me. வார்த்தையை விசுவாசியுங்கள். Believe the word. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்புங்கள். Believe the promises of God. பாவம் பெருகுச்சுன்னா கிருபை அதை விட பெருகும். If sin increases, grace will abound all the more. அப்படின்னா பாவத்தில் நான் மூழ்க மாட்டேன், கிருபையிலே மூழ்கி நான் பிழைத்திருப்பேன். That means I will not get drowned in sin, but I will be drowned in grace and I will be alive. தூக்கி எடுக்கிற கிருபை, The grace that lifts us up. என் தலையை நிமிர்த்துகிற கிருபை. The grace that lifts my head up. உங்களுக்கு தெரியுமா, நல் மனசாட்சியை காத்துக்கொள்ள முடியும். You know, we can keep our good conscience. நீங்கள் ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் பொழுதும், Whenever you sin, அல்லது அவிசுவாசத்திலே இதெல்லாம் நான் பார்க்காம இருக்க முடியாது, அல்லது இப்படி எல்லாரையும் போல நான் பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்க முடியும், or with disbelief you think that I cannot be without committing sin in these days. அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு துர்மனசாட்சி தான் உண்டாகும். If you say like that, you will have a bad conscience. அருமையான சகோதர சகோதரிகளே, Beloved brothers and sisters, நீங்கள் எதில் போராடி கொண்டிருந்தாலும் சரி, whatever is it that you may be struggling with, நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். I would like to remind you what you have to do. ஆண்டவருடைய நாமத்திலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். I admonish you in the name of the Lord. தயவு செய்து ஒரு ஸ்டெப் எடுத்துருங்க. Please take the first step. மனம் திரும்பிடுங்க, Repent, விசுவாசித்துருங்க. believe. அப்போ தேவன் நமக்கு மனம் திரும்புதலை கட்டளையிடுவார்,
விசுவாசத்தையும் நமக்கு கொடுப்பார். Then the Lord will give repentance and faith. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம். Acts of the Apostles, chapter 11. ஒரு சில சமயம் நான் இப்படி வேதத்தை தியானித்து கொண்டிருந்த பொழுது நான் தான் மனம் திரும்பணும், மனம் திரும்பலைன்னா தேவனால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இருக்கும்போது இப்படி ஒரு வசனத்தை வாசித்தேன். When I was meditating some times back, when I was thinking that if I don't repent, I will not have faith, I saw this verse. அப்போஸ்தலர் 11:18 வசனம். Acts of the Apostles 11:28. இவைகளை அவர்கள் கேட்டபொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு எதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளிச் செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மனம் திரும்பணும்னு முக்கி பேசுனீங்க. ஆனால் இங்கே தேவனே அருளி செய்தார்னு எழுதியிருக்கு. தேவன் அருளி செய்கிறத நான் என்ன பிரதர் செய்ய முடியும்? You have been striving to say that you have to repent, but here it says that God himself commanded repentance to these people. So if the Lord himself gives repentance, what can I do, brother? சாத்தான் நம்மளை எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறான் பார்த்தீங்களா? See how Satan deceives them? வார்த்தையை வைத்தே வஞ்சிக்கிறான். With the word itself he deceives people. மனம் திரும்புங்கள்னு தேவன் சொன்னார்னா இல்லை அதை நீங்கள் அருளி செய்தால் ஒழிய நான் ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லைங்கிறோம். When the Lord says you repent, we tell him back, Lord, it is something that you yourself give. அப்போ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? What is the meaning of this word? தேவன் என்னை எப்படி உற்சாகப்படுத்தினார் தெரியுமா? You know how the Lord encouraged me? நீ மனம் திரும்புடா, நான் உனக்கு மனம் திரும்புதலை அருளி செய்வேன். ஐ வில் கிராண்ட். My son, you repent and I will give you more repentance. I will grant you that. கவர்மெண்ட்டில் ஒரு அப்ளிகேஷன் போட்டாதாங்க அந்த அப்ளிகேஷனுடைய கன்சிடர் பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு சாங்ஷன் கிடைக்கும். In the government, only when we make an application, it will be sanctioned to me. நீங்கள் கால் ஒடிஞ்சு கிடப்பீங்க, நீங்கள் வாட்டுக்கு பெட்டில் இருக்கும்போது அவங்களா ஒரு 50,000 ரூபாய் கொடுப்பாங்களா? இல்லை எனக்கு கால் ஒடிஞ்சு போச்சு, இந்த ஆஸ்பத்திரியில் இப்படி வைத்தியம் பார்த்தேன், இந்தாங்க பில்லுன்னு நீங்கள் கொடுத்தாதான் அவங்க பணம் கொடுப்பாங்க. If you have broken your leg and you are simply lying on your bed, nothing will happen unless you go to the government and say that these are the things that I have spent money on, so then only they will give the money to you. என்ன செய்யணும் நாம? What should we do? மனம் திரும்புறத நான் தான் செய்யணும். I should repent. ஒரு ஸ்டெப் நான் தான் எடுத்து வைக்கணும். I have to take the first step. மனம் திரும்புகிற எனக்கு அவர் மனம் திரும்புதலை தருவார். God gives repentance to me who repents. தேடுங்கள்னு ஆண்டவர் சொன்னாரு. Lord said, seek. நான் தொலைஞ்சு போன மனுஷன், I am a lost அவர் man. தேடி கண்டுபிடிக்கட்டும். I am a lost man. Let the Lord seek and find me. இது முட்டாள்தனம் இல்லை? Is this not a foolish thing? ஏன் தேடுங்கள்னு ஆண்டவர் சொல்றார்? Why does the Lord say seek? அப்பா உங்களை தேடிக் கொண்டிருக்கிறார். The Father is seeking you. தேவன் நம்மை தேடிக் கொண்டிருக்கிறதுனால தான் நம்மளை தேட சொல்றார். It is because God is seeking us, he is saying to us, seek. நான் மனம் திரும்பணும், ஏன்னா அவர் மனம் திரும்பணும்னு காத்துக்கிட்டு இருக்கார். We have to repent because God is waiting for us to repent. அந்த நல்ல தகப்பன் ஜன்னலிலே பார்த்து கொண்டே இருந்தான். The good father was waiting beside the window. எத்தனை மாதங்களோ எத்தனை வருடங்களோ என் மகன் வரமாட்டானா என்று காத்து கொண்டிருந்தார். We don't know how many years or how many months he had been waiting for his son. நாமும் தேவனும் நம்முடைய மனம் திரும்புதலுக்காக காத்து கொண்டிருக்கிறார். Even God is waiting for our repentance. நான் ஏன் தேடணும்? Why should I seek? நான் ஏன் கேட்கணும்? Why should I ask? அவர் கையை நீட்டிக்கிட்டு இருக்கிறார் கொடுக்கிறதுக்கு. Because he is stretching forth his hand to give to us. விசுவாசம்னா என்ன நினைக்கிறீங்க? Do you know what is faith? நாம கையை நீட்டி ஆண்டவரே எனக்கு ஆவியை தாங்க ஆண்டவரே. We stretch forth our hand and ask God, Lord, give me the spirit. பாவம் பெருகிருச்சு ஆண்டவரே, எனக்கு ஆவியை தாங்க. Lord, sin has increased, give me your spirit. அவர் ஏன் கேட்க சொல்றார்னா, அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை வைத்துக்கொண்டு கேட்கிற எவனுக்கும் கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். This is the reason why God asks us to ask him. God is waiting to give the Holy Spirit to those who ask him. தயவு செய்து சுவிசேஷத்தை விளங்கிக் கொள்வோம். Please let us understand the gospel. இந்த கிறிஸ்துவ உலகத்தில் இருக்கிற வஞ்சனைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். Let us not give place for the deception that is in the world. என்னால ஒண்ணும் முடியாது பிரதர்.
the outside they say it is not possible, anything is not possible with me, brother. I am a totally deprived man. They say I am a totally deprived man. நான் வீழ்ச்சியுற்ற இயலாத மனுஷன். I am a fallen, unable man. சரி, நீ சப்பானியாவே இரு. Maybe you are a lame. தாயின் கற்பத்திலிருந்து 40 வருஷம் சப்பானியாவே இரு. Be like a lame for, that you were born from your mother's womb. ஆனா பேதுருவும் யோவானும் அந்த சப்பானியை பார்த்த பொழுது அவனுடைய கண்களில் ஒரு விசுவாசம் இருந்ததை பார்த்தார்கள். But when John and Peter looked into the eyes of that lame man, they saw some faith in that man's eyes. ஒரு தேவையுடனே எனக்கு சுகம் கிடைக்காதாங்கிற ஆவலை பார்த்தார்கள். They saw there is some longing in his eyes, I should get healed. ஒருவேளை டப்பாவில் குலுக்கிக்கிட்டு மற்றவர்கள்ட்ட எல்லாம் காசுக்காக எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் பேதுருவையும் யோவானையும் பார்த்தபோது அந்த மனுஷன் விசுவாசமாய் ஒரு ஏக்கத்துடனே பார்த்தான். Maybe he was shaking his box expecting some money from other people, but when he looked at Peter and John, he was looking with a longing to be healed. இங்கே பேதுருட்டையும் யோவான்ட்டையும் பையில காசு இல்லை. With Peter and John, there is no money in their pockets. எங்களிடத்தில் பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமத்திலே எழுந்து நடன்னு சொல்லி அவனை எழுப்பி விட்டாங்க. They said, we don't have gold or silver, in the name of Jesus arise and walk. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வரலாம். There may be so many problems in our life. அது பிறவியிலிருந்து கூட நாம நம்முடைய அந்த டோட்டல் டிப்ரைவேஷனால வந்த அந்த சப்பானித்தனமா இருக்கலாம். Maybe those problems are the lame things that came out of the total depravity from our youth. உங்கள் பிறவி குணமாய் கூட இருக்கலாம். Maybe it is born with you. என்னுடைய ஜீன்ல அது ஓடி இருக்கு அப்படினு கூட சொல்லலாம். Maybe you say that it is in my genes. இது பிறவி குணம் பிரதர். This is a born nature, brother. இது முன்கோபம். This is losing temper. அல்லது விபச்சாரம். Or adultery. எங்க தாத்தா 2 பொண்டாட்டிக்காரரு, எங்க அப்பா 3 பொண்டாட்டிக்காரரு, நானும் இப்ப சோதிக்கப்படுறேன். My dad had 2 wives and my grandfather had 3 wives. I'm also being tempted now. யார் இயேசுவை அந்த பேதுருவையும் யோவானையும் பார்த்தது போல அந்த சப்பானி பார்த்தது போல இயேசுவை பார்க்க போகிறோம்? Who can see Jesus with longing just like that lame man looked at Peter and John with a longing? இப்போ வார்த்தையை காண்பிக்கிறேன் நான். லூக்கா எழுதின சுவிசேஷம். Let me show you the word, the Gospel of Luke. இந்த ஓமானத்தை சொல்லிட்டு அவர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. இந்த விதை விதைக்கிறவனுடைய ஓமானத்தை சொல்லிட்டு. See what he says after he accounts the parable of the sower. லூக்கா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. Luke chapter 8 verse 16. ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். Now no one after lighting a lamp covers it over with a container or puts it under a bed, but he puts it on the lampstand so that those who come in may see the light. 18ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். Verse 18. So take care how you listen. இப்ப நான் பேசுகிற இந்த வார்த்தையை கூட எப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? How are you listening to the words that I am speaking to you now? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இங்கே இருக்கிறார். The Lord who is unchanging yesterday, today and forever is here. சபையிலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். He is reigning in the church. நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். Take care how you listen. உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். For whoever has, to him more shall be given. அந்த சப்பானியை போல விசுவாசமா ஏக்கத்துடனே கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும். Those who ask with a longing, just like the lame man asked Peter and John, it will be given to them. உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்குண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். Whoever has, to him more shall be given, and whoever does not have, even what he thinks he has shall be taken away from him. இதான் விசுவாசமாகிய கப்பலை கவிழ்த்தி போடுகிறது. This is the one thing that shipwrecks the faith. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது எப்படி விசுவாசமாய் இருந்தீர்கள்? How were you faithful, full of belief when you were first saved? அதிலே நீங்கள் போராடி தக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது கவிழ்த்து போட்டீங்களா? Have you kept that faith or shipwrecked the faith?
உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். He who has more shall be given to him. இதான் எனக்கு சவாலா இருக்கு. This is the challenging thing to me. நேற்று நான் விசுவாசித்தது எனக்கு போதாது. The thing that I believed yesterday is not enough for me today. இன்றைக்கு நான் விசுவாசத்தில் வளரணும். I have to grow in faith today. அப்படின்னா நேற்று தாழ்த்தினேன், அதனால நான் விசுவாசிக்க முடிஞ்சது. That means- இன்னைக்கு நான் நெஞ்ச நிமித்தினா நான் எப்படி விசுவாசிக்க முடியும்? That means yesterday I humbled myself, I could believe, but if I put my chest up, how can I believe? இன்னைக்கு நான் தாழ்மையா இருக்கணும். I have to be humble today, அப்போ இன்னைக்கு நான் விசுவாசிக்க முடியும். and I can believe today. அப்போ நான் என்னுடைய விசுவாசம் அசையாமல் இருக்கும். Then my faith will not be wavering. அப்போ நல் மனசாட்சி இருக்கும். Then I will have good faith, good conscience. அப்படியே லூக்கா 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. Let's turn to Luke 11. அங்கேயும் இதே வார்த்தையை அவர் மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறார் பாருங்க. The Lord speaks about the same thing here about repentance. 8ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை குறித்து பேசியிருக்கிறார். In chapter 8 he has spoken about faith. லூக்கா 11ஆம் அதிகாரம் Luke 11. இருபத்தொம்போதுலேருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் மனம் திரும்பாத நினிவே பட்டணத்தை குறித்து பேசுகிறார். யோனாவை போல ஒரு அடையாளத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்க, வேறு எந்த அடையாளத்தையும் மனுஷகுமாரன் காண்பிக்க மாட்டார்ன்ட்டார். From verses 29 to 32 he talks about the sign of Jonah, and he says that there will not be given a sign except for the sign of Jonah. 32ஆம் வசனம், Verse 32. லூக்கா 11:32. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். The men of Nineveh will stand up with this generation at the judgment and condemn it, because they repented at the preaching of Jonah, and behold, something greater than Jonah is here. யோனா பிரசங்கித்த போது நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். When Jonah preached, the men of Nineveh repented. இங்கே சபையில் இப்போ இயேசு இங்கே இல்லை. Here in this church, Jesus is not present here physically. இயேசுவின் நாமத்தில் யாரோ ஒரு கழுதை இங்கே கத்தி கொண்டு இருக்கிறது. Some donkey is preaching in the name of Jesus here. அது முட்டாள்னு கூட சில நேரம் கத்தும். Maybe it will shout fool sometimes. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது மனம் திரும்ப வேண்டியது. But the thing that you should do is repent. மனம் திரும்புவோமா? Shall we repent? மனம் திரும்பலைன்னா என்னாகும்? What will happen if you don't repent? அடுத்த வசனம், Next verse, 33ஆம் வசனம். verse 33. ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. Verses 33 to 35. No one, after lighting a lamp, puts it away in a cellar nor under a basket, but on the lampstand, so that those who enter may see the light. The eye is the lamp of your body. When your eye is clear, your whole body also is full of light. But when it is bad, your body is also full of darkness. Then watch out that the light that is in you is not darkness. அதே ஓமானத்தை தான் ஆண்டவர் இங்கேயும் பேசினார். The Lord is using the same parable here. 8ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை குறித்து மேன்மைப்படுத்தி அதை முக்கியப்படுத்தி பேசினார். He emphasized the greatness of faith in chapter 8. நேர்மையான, தாழ்மையான, உண்மையான இருதயம். Honest and humble heart. அங்கே விசுவாசம் இருக்க முடியும். There can remain faith. இங்கே நான் மனம் திரும்பினேன்னு சொன்னால் என்னுடைய வெளிச்சம் பிரகாசமாய்க்கொண்டே இருக்கும். Here it says that if I repent, my light will also keep on increasing. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். He who has more shall be given to him. இல்லாதவன் எவனோ, He who does not have, மனம் திரும்பாதவன் எவனோ, he who has not repented, நேர்மை இல்லாதவன் எவனோ. he who is dishonest. தேவன் ஒரு முறை சொல்லி பார்ப்பார், 2 முறை சொல்லி பார்ப்பார், 3 முறை சொல்லி பார்ப்பார். God will speak to that man once, twice or thrice. 10 தடவை கூட சொல்லுவார். He may even speak 10 times. இஸ்ரேல் ஜனங்களுக்கு 10 முறை அவர் அவகாசம் கொடுத்தது போல. Just like he gave 10 opportunities to the sons of Israel. உங்களுக்கு தெரியுமா,
தேவன் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். உங்களை மனம் திரும்ப செய்யும்படிக்கு, உங்கள் அக்கிரமத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ளும்படிக்கு அவர் பேசிக்கொண்டே இருப்பார். விளக்குத்தண்டின் மேல் வைத்துக்கொண்டே இருப்பார். Do you know that the Lord would continually speaking to you so that you would repent, so that you would believe, so that you would humble yourself, so that you will keep the light in the place where it is obvious. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். If your eye is clear, the whole body will be full of light. நான் மனம் திரும்பிட்டேன்னு சொன்னால் உடனே எனக்கு அவர் நல் மனசாட்சியை கொடுத்து விடுகிறார். If I have repented, the Lord will immediately give me a good conscience. எப்படி நல் மனசாட்சி வருது? How is good conscience achieved? அவருடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கிறது. His blood cleanses me. அவர் ஒளியில் இருக்கிறது போல நீங்களும் ஒளியிலே நடந்தால். If you walk in the light just as he is also in the light. ஆமாம் ஆண்டவரே, இதெல்லாம் தப்பு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ நான் தப்புன்னு உணர்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் போனீங்கன்னு சொன்னால் அவர் உங்கள் வெளிச்சத்தை அதிகமாக்கி கொண்டே இருப்பார். If you say to the Lord, Lord, I have been thinking that these things were not so sinful, now I feel that these are sinful, then if you go to God with honesty, he will give you more light. ஆனால் அவர் விளக்கை ஏற்றி ஏற்றி திரிகி வெளிச்சத்தை அதிகமாக்கிறாரு. ஆனால் நீங்கள் அதை போய் மரக்காலில் போட்டு மூடிக்கிட்டே இருக்கீங்க. The Lord is trimming the light up and to make it brighter, but you are putting a peck measure on top of it. அதெல்லாம் இப்போ அப்படியெல்லாம் நான் வாழ முடியாது. நான் 20ஆம் நூற்றாண்டில் இருக்கிறவன், என்னால் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. நான் கம்ப்யூட்டரில் அக்கிரமமாய் நான் பாவம் செய்து கொண்டு தான் இருப்பேன். But you say in response, but this is not possible. I am living in the 21st century. I cannot be living without this computer, without committing sin with it. அப்போ என்னாகும்? What will happen then? எச்சரிப்பு, Caution, warning. என்ன எச்சரிப்புங்க? What is the warning here? உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. Watch out that the light that is in you is not darkness. 35ஆம் வசனத்தில் Verse 35. கவனிச்சிங்களா? Have you noticed it? என்னிடத்தில் மனம் திரும்புதல் இருந்ததுன்னா எனக்கு பாவம் மிகுந்த பாவமாகும். If I have repentance in me, sin will be exceedingly sinful to me. ஆண்டவருடைய வெளிச்சத்தில் எனக்கு அது அப்பட்டமான பாவமாகும். In the light of God, it will be dark, utter sinfulness, utter sin. அவர் எனக்கு கிருபையை கொடுப்பார். God will give me grace. நான் மனம் திரும்பி குணப்படுவேன். I will repent and be healed. ஆனால் அதற்கு மாறாக, But contrary to that, நான் மனம் திரும்ப மறுத்தேன்னா, if I reject repentance, என்னாகும்? what will happen? உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகிவிடும். The light that is in you will become darkness. இப்போ கண்ணில் பூ விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பாஷையில். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்களோ இல்லையா, அந்த கருவிழியில் வெள்ளை படந்துரும். In the retina there will be a white spot in the eye. அப்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை மங்கி அப்புறம் குருட்டாட்டமாயிரும். Then the vision will become dull and then they will become completely blind. அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். That's what the Lord says here. உன் கண்ணு சரியாக இருந்தால் உன் சரீரம் முழுவதையும் நீ பாதுகாத்துக் கொள்வாய். If your eye is clear, you can protect your whole body. கண்ணு ரெண்டும் கெட்டு போயிருச்சுன்னா, if both of your eyes have become, உன் சரீரம் முழுவதும் கெட்டு போயிருமே. your whole body will become bad. அது மாத்திரம் இல்லை, உன்னுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. Not only that, he warns us, watch out that the light that is in you is not darkness. அருமையான சகோதர சகோதரிகளே, Beloved brothers and sisters, எச்சரிக்கையாயிருவோம். let's be warned. சரி, இதுவரைக்கும் நான் பாவம் செய்து எப்படி துர்மனசாட்சி ஆகிவிடுவோம்னு பேசினேன். I have been speaking to you about how we can become persons with bad conscience, having committed sin. இப்போ 1 தீமோத்திக்கு திருப்பவாங்க. Let's turn to 1 Timothy. அங்கே தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்திக்கு பவுல் சொன்ன வார்த்தை, the word that the apostle Paul spoke to his co-worker. சாத்தான் நம்மளை பாவம் செய்து மாத்திரம் வஞ்சிக்க மாட்டான். Satan will not only deceive us by making us sin. யாரும் விபச்சாரம் செய்து 2 பொண்டாட்டிக்காரனாகி சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டார்கள்லாம் சொல்றதுக்கு அங்கே ஏதுவில்லை. There's no place for saying that Satan has deceived someone by making him marry 2 or 3 wives. இல்லை, அப்படியெல்லாம் அவன் வஞ்சிக்க மாட்டான். He will not deceive like that. ரொம்ப சட்டிலா, ரொம்ப நுண்ணியமாய் நம்மை வஞ்சிப்பான். He will deceive us very subtly.
பாருங்க 1 தீமோத்தேயுக்கு வாங்க. Let's turn to 1 Timothy. 4ஆம் அதிகாரம் Chapter 4. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி 1 தீமோத்தி 4:1 வாசிக்கிறேன். இல்லை சாரி இருங்க, வார்த்தை எடுத்துக்கிறேன். ஒன்று தீமோத்தி 4ஆம் அதிகாரம், கரெக்ட் தான், நான் எடுத்த வார்த்தை. வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். 1 Timothy chapter 4 verses 1 and 2. But the Spirit explicitly says that in later times some will fall away from the faith, paying attention to deceitful spirits and doctrines of demons, by means of hypocrisy of liars, seared in their own conscience as with a branding iron. என்னுடைய மனசாட்சி குற்றப்படும். எப்போ முதல்ல என்னை பாவம் செய்ய வைத்து அவன் என்னை குற்றப்படுத்துவான். My conscience will prick me. That will happen by Satan making me commit sin. சரி, இப்போ கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் உள்ளவங்கள்லாம் ரொம்ப தெளிவாக போதிக்கப்பட்டு பாவத்தை ஜெயிக்க முடியும்னு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. The people in CFC Church have been taught clearly that sin can be overcome, and they've started living an overcoming life. இந்த சபையில் எப்படி இவர்களை வழிவிலக செய்யலாம்? How can we distract these people in this church? அதனால தான் இந்த வார்த்தை உங்களுக்கு. That is why this word is given to you. விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். They will fall away from the faith. எப்படி விலகி போவாங்களா? How will they fall away from the faith? அடுத்த வசனம், The next verse. விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். Those liars would forbid marriage and advocate abstaining from food which God has created to be gratefully shared in by those who believe and know the truth. உங்களுக்கு தெரியுமா, இதான் நீதியின் வேஷம். Do you know that this is the in the front of righteousness? ஒளியின் தூதன். This is the angel of light. பாவம் செய்து இப்போ நம்மளை விசுவாசத்தை விட்டு விலக்க மாட்டான். He will not make us commit sin and fall away from the faith. மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும். By means of the hypocrisy of liars, seared in their own conscience as with a branding iron, they will pay attention to deceitful spirits and doctrines of demons. வெளிப்படையாய் சொல்லணும்னு சொன்னா, If you have to say it explicitly, செக்ஸ் இஸ் சின். sex is sin. இது பிசாசின் உபதேசம். This is the doctrine of demons. நான் கேள்விப்பட்டிருக்கேன், சில ஆவிக்குரிய சபைகளில் அப்பம் விற்க வரும்போது புருஷன் மனைவி கூட சேராமல் வரணும், அதான் அவங்களுடைய நீதி. I have heard that in some spiritual churches, so-called spiritual churches, they say that husband and wife should not have had sexual relationship before they come together for breaking of bread. ஏன்னா அது தீட்டு, அது பாவம். Because that is defilement, that is sinful. இங்கே பவுல் என்ன சொல்றார்? What does Paul say here? பிசாசன் உபதேசம்ங்கிறாரு. He says that these are doctrines of demons. காபி டீ சாப்பிடாமல் இருந்தால் தான் பரிசுத்தவான்கள். Some people think that if they abstain from drinking tea or coffee, they are holy. மாம்ச உணவு சாப்பிடுறது இல்லை, ஆதியாகமத்தில் தேவன் கனிகளையும் விதைகளையும் தான் ஆகாரமாய் படைத்தார், ஆகையினால மாம்சம் சாப்பிடுறது பாவம். Some people's holiness is that they say that in the beginning God did not give meat, God gave only vegetables, so if you eat meat it is sinful for you. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது. All that God had created is ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. If we take everything with gratitude, nothing is to be cast out. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். It will be purified by prayer and thanksgiving. சாத்தானுடைய வஞ்சனையை பார்த்தீங்களா? Have you seen the deception of Satan? பரிசுத்தம்னு சொல்றத அவன் பாவம்னு சொல்றான். What God has called holy, he calls it unholy, sin. தேவன் பாவம்னு சொல்றத இல்ல இந்த காலத்துல இப்படி எல்லாம். But what God calls sin, Satan calls it, no, it's not sinful.
இதான் சாத்தானுடைய வஞ்சனை. This is the deception of Satan. அங்கே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள்னு எழுதியிருக்கு. It's written that they have been seared in their own consciences. They are liars. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does that mean? ஷார்ப் கான்ஷியன்ஸுக்கு பதிலாக சுட்டு போன வெந்து போன மனசாட்சி. Instead of a sharp conscience, they have a conscience which has been seared and marred and burnt up. தேவனுக்கு முன்பாக உங்களை நிச்சயித்துக் கொள்ளுங்கள். Confirm yourself before God. எனக்கு நல் மனசாட்சி இருக்கணும். I should have good conscience. அது கூர்மையான மனசாட்சி. It should be a sharp conscience. அப்படின்னா இயேசுவின் நாமத்திலே நான் எதையும் செய்யணும். That means I should do everything in the name of God. வார்த்தையினாலாவது செய்கையினாலாவது எதை செய்தாலும் அதை இயேசுவின் நாமத்திலே செய்யணும். By word or by deed I should do everything in the name of Jesus. ஆகாரத்துக்கு எப்படி ஸ்தோத்திரம் பண்ணி புசிக்கிறோமோ அதே போல புருஷன் மனைவி உறவை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் அனுபவிக்கணும். Just like how we give thanks before we take food, we should thank God before we come together in sexual relationship, husband and wife. ஆனா நான் புருஷன் மனைவியாக இருந்தாலும் நாங்கள் சகோதர சகோதரியாய் வாழ்கிறோம் அப்படின்னு நீதியை பேசிக்கிட்டு நாம் சாத்தானால் வஞ்சிக்கப்பட முடியும். But we may be talking that we are righteous in that even though we are husband and wives, we are living as brothers and sisters, we can be deceived this way. இன்னும் எவ்வளவோ வார்த்தைகள் இருக்கு. There are so many words to be talked about. இந்த திமோத்தி வயிற்று வலியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவன். This Timothy had a stomach pain. ஆனால் இவன் திராட்சை ரசம் குடித்தால் சபையில் உள்ளவங்கெல்லாம் என்ன தண்ணி போட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு பேசுவாங்கன்னு பயந்துக்கிட்டு இவன் திராட்சை ரசம் குடிக்காமல் இருந்தான். He was afraid, saying that if I take a little wine to relieve his stomach pain, people in the church would think that he has started taking wine. பவுல் திமோத்திக்கு சொல்ல வேண்டியது இருந்தது, எப்பா நான் சொல்கிறேன். Paul had to tell Timothy. திராட்சை ரசம் சாப்பிடுன்னு சொன்னார். Paul told Timothy, I tell you, Timothy, my son, you take a little wine. எத்தனை பேருக்கு இதெல்லாம் விளங்குது? How many of us understand these things? சாத்தானுடைய தந்திரம் எத்தனை பேருக்கு விளங்குது? How many of us understand the deceitfulness of deception of Satan? எனக்கு தெளிவாக விளங்குது. I understand it clearly. பிசாசுகளின் உபதேசத்துக்கு இடம் கொடுக்கிறவர்கள் இப்பொழுது கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் முளைக்க ஆரம்பித்து விட்டார்கள். People who heed to the doctrines of demons have started coming in the CFC churches. அவர்கள் பேசுகிற நீதி எல்லாம் வெளிப்படையான சில நீதிகள். Their righteousnesses are outward righteousness. ஸ்திரீகள் நாங்கள் நகை போடாத ஆவிக்குரிய முதல் தரமான கிறிஸ்தவர்கள். We sisters are first class sisters who do not wear jewelry. நாங்கள் மருந்து சாப்பிடாத விசுவாசிகள். We are believers who do not take medicines. விசுவாசிக்கணும் பிரதர். We should believe, brothers. தொடாதே ருசி பாராதேங்கிற சுவிசேஷம். These are the gospel that says don't touch, don't smell. பாவம் செய்து அவன் நம்மை வஞ்சிக்க மாட்டான். He will not deceive us by making us commit sin. நீதியை பேசி நம்மை வஞ்சிப்பான். He will deceive us by making us speak righteousness. அதனால தான் பவுல் திமோத்திக்கு சொன்னார், நான் சொல்கிறேன்ப்பா நீ கொஞ்சம் திராட்சை ரசத்தை சாப்பிடு, மற்றவங்க என்ன பேசுவாங்கிறதெல்லாம் நீ யோசிக்காத. That's why Paul told Timothy, take a little wine, don't worry about what others will say about this. அது மாத்திரம் இல்லைங்க, 1 திமோத்தி 3ஆம் அதிகாரம். Not only that, 1 Timothy chapter 3. பவுல் திமோத்திக்கு மாத்திரம் பர்சனலாக சொல்லலை. Paul did not tell this to Timothy personally. இப்போ அவன் சபையை நடத்துகிறவன். Timothy is the one who leads the church. சபையில் மூப்பர்கள் இருப்பாங்க, கண்காணிகள் இருப்பாங்க. In the church there will be overseers and elders. என்ன புத்தி சொல்கிறாருன்னு பாருங்க. What is the admonition that he gives? 9ஆம் வசனம், 1 திமோத்தி 3:9. 1 Timothy 3:9. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ளுகளாயும் இருக்க வேண்டும். யார் இருக்க வேண்டும்? 8ஆம் வசனத்தில் உதவிக்காரர். அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கமுள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ளுவர்களாயும் இருக்க வேண்டும். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். Verse 9, holding to the mystery of the faith with a clear conscience. He is saying this to the people in verse 8. Deacons likewise must be men of dignity, not double-tongued or addicted to much wine or fond of sordid gain.
திமோத்தி, நீ மாத்திரம் இல்லை, உன் சபையில் நீ பொறுப்பாக இருக்கிற சபையில் இருக்கிற உதவிக்காரர் முதற்கொண்டு இப்படி தான் இருக்கணும். Timothy, it is not only you that have to be like this, even the people who are deacons and overseers, everybody should be like this. சரி, 1 திமோத்தி 6ஆம் அதிகாரம் 1 Timothy chapter 6. மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிங்க. Let's read from verse 3. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவபக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூசணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாயத் தொழில் என்று எண்ணுகிறவருமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. Verses 3, 4 and 5. If anyone advocates a different doctrine and does not agree with sound words, those of our Lord Jesus Christ, and with the doctrine conforming to godliness, he is conceited and understands nothing, but he has a morbid interest in controversial questions and disputes about words, out of which arise envy, strife, abusive language, evil suspicions, and constant friction between men of depraved mind and deprived of the truth, who suppose that godliness is a means of gain. உங்களுக்கு தெரியுமா, சில பேர் எத்தனையோ விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ நான்லாம் அதில் எல்லாம் டிஸ்கஷனில் ஈடுபடுறதே கிடையாது. You know, many people will be involved in discussing many things. You know, I have stopped involving in such discussions these days. அந்த பேச்சுக்கே நான் வரலன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பேச்சை மாற்றிட்டு போய்கிட்டே இருப்பேன். அல்லது பேசாமையே பாய் see you அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பேன். I'll change the topic and say bye and move away from that situation. சபை வளரணும்னா நீங்களும் அப்படி இருக்கணும். If the church has to grow, you have to be like that too. நல் மனசாட்சி உடையவர்களாக இருங்கள். Be with good conscience. Don't get into controversies. மாறுபாடான தர்க்கங்களுக்கு உட்படாதீர்கள். Don't get into any controversies. இதை எப்படி முடிக்கிறார்னு பாருங்க. See how he concludes this. ஓ திமோத்தியுவே, O Timothy, 20ஆம் வசனம். verse 20. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. O Timothy, God, what has been entrusted to you, avoiding worldly and empty chatter and the opposing arguments of what is falsely called knowledge, which some have professed and thus gone astray from the faith. பார்த்தீங்களா, gone astray from the faith. 21ஆம் வசனத்தில் வருது, கடைசி வசனம் 1 தீமோத்தேயு 6:21. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். In verse 21, it says that some have professed and thus have gone astray from the faith. இதான் எனக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது. This is the warning to me. நான் திமோத்தியாக இருக்க விரும்புகிறேன். I want to be that Timothy. என்னுடைய விசுவாசம் இதுதான். This is my faith. எங்கேயெல்லாம் எனக்கு விசுவாசம் இருக்கோ, அதாவது நான் சரியாக விசுவாசித்தேன்னா எனக்கு மனசாட்சி சுத்தமாகவும் இருக்கும், ஷார்ப்பாகவும் இருக்கும். If I have the right kind of faith, my conscience will be sharp and it will also be clear, pure. நீங்கள் உங்களை பரீட்சித்து பாருங்கள். Examine yourselves உங்கள்கிட்ட இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது? to see of what type is your faith. மாயமற்ற விசுவாசம் அது? Is it a sincere faith? அப்படின்னா அது நல் மனசாட்சியை கொடுக்கும். That means it will give you good conscience. அந்த நல் மனசாட்சியினாலே உங்களுக்கு ஒரு தைரியம், பலன் உண்டாகி இருக்கும். You will have boldness and courage through that good conscience. நம்மிலே அநேகம் பேருக்கு அந்த தைரியம் இல்லை. Many of us do not have that courage. அநேகம் பேர் விசுவாசிக்கிறோம் சொல்கிறோம், ஆனால் தொடர் நடுங்கிகளாக இருக்கிறோம். Many people profess that we believe, but they are trembling. விழித்துக்கொள்வோம். Let's awake. சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தில் எழும்பி பிரகாசியுங்கள். Brothers and sisters, rise up and shine forth. விசுவாசிக்கிறதுக்கு முன்பாக நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்களாங்கிறதையும் நிச்சயித்துக் கொள்ளுங்கள். Examine and make sure before you believe,
have you repented? மனம் திரும்பி விசுவாசியுங்கள். You have to repent and then believe. மனம் திரும்பாமல் ஒரு விசுவாசம் இருக்கவே முடியாது. There cannot be a faith or belief without having first repented. அதனால தான் அது ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. That's why these two cannot be separated. இரட்டை பிள்ளைகள். They are twins. நேர்மையான இருதயம் தான் தாழ்மையான இருதயம். The heart that is honest is the one which is humble. நேர்மையானவன் தான் மனம் திரும்புவான். Only the honest man can repent. தாழ்மையானவன் தான் விசுவாசிப்பான். Only the humble man will believe. என்னிடத்தில் நேர்மையும் தாழ்மையும் இருந்ததுன்னா அது நல்ல இருதயம். If I have honesty and humility, that is a good heart. அதை நான் கேட்டால் தேவன் கொடுப்பார். If I ask the Lord, he will give it to me. நான் பலமுறை சொன்னது போல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் தான் எடுக்கணும். Just as I have told you very often, the first step is something that we have to take. மனம் திரும்பிட்டு தான் ஆண்டவரே மனம் திரும்புதலை அருளி செய்யுங்கன்னு சொல்லணும். ப்ளீஸ் கிராண்ட் மீ அப்படின்னு. I have to first repent and then ask the Lord, please grant me repentance. அப்ளிகேஷன் போட்டாதாங்க பணம் கிடைக்கும். Only when we submit the application we will receive the money. விசுவாசிக்கணும். We have to believe. விசுவாசித்து கூட நீங்க என் அவிசுவாசத்தில் உதவி செய்யும்னு ஆண்டவரிடத்துல கதறலாம். You can cry to the Lord having tried to believe, and Lord help me with my unbelief. ஆனா நான் விசுவாசிக்க முடியாது, நான் சப்பானி தான். But if you say I cannot believe, I am a lame man. விசுவாசமாய் யோவானையும் பேதுருவையும் பார்த்ததனால தான் பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, இயேசு என்னோடு இருக்கிறார், எழும்பி. It is because that lame man looked up to Peter and John with a longing. The word came from them that arise and walk. இது ஏதோ நான் தயார் பண்ணின ஒரு பிரசங்கம் அல்ல. This is not something that I have prepared, some sermon that I have prepared. என்னுடைய அனுபவம். This is my experience. நேர்மையாய் சொல்ல முடியும், என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. I can honestly tell you that my words are life and spirit. நான் நேர்மையாய் சாட்சி சொல்லுகிறேன். I testify before you honestly. ஆண்டவரே, நான் அசைக்கப்படுறேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், சபையில் எவ்வளோ காரியங்கள் நடக்கும் பொழுது என்னுடைய விசுவாசம் அசைக்கப்படுது. I tell the Lord honestly, Lord, in my family situation, in my church situation, I am being shaken in many times. அப்போ எல்லாம் நான் ஆண்டவரிடத்தில் போய் உண்மையை நேர்மையாய் என்னுடைய அக்கிரமத்தை ஒத்துக்கொள்ளுகிறேன். In all those situations, I go to the Lord honestly and humbly I acknowledge my situation. பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னார், Paul told Timothy, பாலிய இச்சைக்கு விலகி ஓடு. flee youthful lust. அன்பையும் விசுவாசத்தையும் பற்றிக் கொண்டிரு. Follow after love and faith. உங்களுக்கு தேவையில்லையா? Don't you need that? மண்ட நரைச்ச கிழவனை பார்த்து பாலிய இச்சைக்கு விலகி ஓடுன்னு தேவன் சொல்லுவாரா? Can God tell a man who has gray hairs, flee youthful lusts? அதான் நான் சொல்கிறேனே, என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. என்னிடத்திலே தேவன் பேசினார், அதைத்தான் உங்களுக்கும் பேசுகிறேன். That's what I tell you. My words are full of spirit and life. The Lord has spoken to me. That is the word that I am speaking to you. பொருளாசை உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? Do you think that you do not have greed? அதனால தான் உங்களுடைய வெளிச்சம் இருளாய் கொண்டிருக்கிறது. That is why your light is becoming dark. பொருளாசக்கார ஆண்டவரே என்று நேர்மையாய் ஒத்துக்கொள்ளுங்கள். Humbly acknowledge to the Lord that you are a covetous man. நேர்மை இருக்கணும். There should be honesty. விலகி ஓடணும். We should flee. நான் எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருந்தாலும் நான் சாத்தானால் வஞ்சிக்கப்பட முடியும் என்கிற பயம் இருக்கணும். I should have this fear that how much ever I have grown in spiritually, I can be deceived by Satan. பாவம் செய்து மாத்திரம் அவன் நம்மை வஞ்சிக்க மாட்டான். He will not deceive us only by making us commit sin. Strange doctrines. He will bring in strange doctrines. நூதனமான உபதேசங்கள். Strange doctrines. புது உபதேசங்கள். New doctrines. தொடாதே ருசி பாராதே என்கிற உபதேசங்கள். Don't touch, don't smell, these type of doctrines. வெளிப்படையான நீதிகளை பற்றிய உபதேசங்கள். Doctrines about outward righteousness. ஆனா ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்கிறார். But the Lord looks at the heart. உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது? How is your heart? விழித்துக் கொள்வோம். Let's awake. இந்த பேச்சுக்கே வரமாட்டேன்னு சொன்னேன்ல. I told you about when I'm being pulled into some conversations, I said I will not even consider that. ஒரு உதாரணம் சொல்றேன். Let me give you an example. ஒரு தீனியை போடுறேன், நீங்கள் அதை அப்படியே மென்று சுவைச்சிக்கிட்டே இருங்க.
Let me give you some little snack and you just taste it and enjoy it. ராகாப் வேசியை குறித்து யாக்கோபு ஆபிரகாமுக்கு அடுத்து விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். The Rahab, the adulterous woman, he talks about someone who has faith after Abraham. யோசுவாவின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கு, வீட்டுப்பாடம் வீட்டுக்கு போய் தியானிங்க. It's written about her in the book of Joshua. Go and do this homework. அவள் அந்த வேவு பார்க்கிறவர்களை ஒளித்து வைத்து She hid the people who came to spy out the land. ஏன் ஒளிச்சு வச்சாலாம்? Why did she hide the spies? அவங்களோட அப்படியே உடன்படிக்கை பண்ணிட்டா, எப்பா உங்களை காப்பாற்றுறேன், ஆனால் நீங்கள் நிச்சயமாக அழிச்சு போடுவீங்க, புல்லை மேய்ஞ்ச மாதிரி உங்களோட தேவன் உங்களோட இருக்கிறார், மேய்ஞ்சு போடுவீங்க இந்த எரிகோ பட்டணத்தை, ஆனால் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுங்க, டீல் பண்ணிட்டாவ. She made a covenant, she made a deal with those spies, saying that, oh men, we know that your Lord is with you. It's easy for your Lord to destroy this city of Jericho. When you do that, please deal carefully and mercifully with us. அவளுடைய விசுவாசம் மேன்மை பாராட்டப்பட்டது. Her faith was spoken greatly about. யாக்கோபு அதை தெளிவாக எழுதியிருக்கிறார் தன்னுடைய நிருபத்திலே. James has written very clearly about her faith in his epistle. ஆனால் அவள் என்ன சொல்லி அவர்களை ஒளித்து வைத்தாள்? Do you know what she said to hide them? இப்போதான் வந்தாங்க, இதோ போவாங்க, கேட்ட சாத்தம்னா அவங்கள போய் பார்த்து பிடிச்சிருங்க. They came in just now and you can go and catch them before the gates are closed. இப்போ கேள்வி, The question time. இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்த அதாவது என்ன வீணான வாக்குவாதங்களிலும் இடைவிடாதீர்கள்னு சொல்லி, இப்போ உங்களிலே ஒருவர் எங்கள்கிட்ட அப்போ பொய் சொல்லலாமா பிரதர்? No, we were talking about not Rahab involving in பொய் சொல்லி. discussions. Then you ask, then should we tell lies, brother? இப்போ பிரபாகர் என்ன செய்வான்? What will Prabhakar do now? விசுவாசத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பொய் சொல்கிறதா மெய் சொல்கிறதான் பேசி சம்மந்தமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். We are talking about faith and you're bringing in a question about telling lies or not. அந்த பேச்சுக்கே நான் வரல. I don't involve in that discussion. ஓ திமோத்தி, man of God, Oh Timothy, man of God, keep away from controversies. வேறுபாடான வார்த்தைகளுக்கு விலகி நில். விளங்குதா உங்களுக்கு? Do you understand this? இன்னும் இது மாதிரி எத்தனையோ விஷயங்களை பேசிக்கிட்டே போகலாம், எனக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. We can go on speaking about many things about this, but my time has run out. ஆவிக்குரியவர்களாக இருங்கள். Be ones who are spiritual. ஆபிரகாமை போல ராகாபை போல விசுவாசிகளாக இருங்கள். Be believers like Abraham and Rahab. வீணான தர்க்கங்களுக்கும் வீண் பேச்சுக்களுக்கும் இடம் கொடுக்காதிருங்கள். Don't give place for useless conversations and quarrels. எவ்வளவு நாளையா பேசிக்கிட்டே இருப்போம்? How long will we be speaking? ஸ்திரீகள் நகை போடுறது ரைட்டா தப்பா? Is it good for women to wear jewelry? விசுவாசிகள் பொட்டு வைக்கலாமா கூடாதா? Can believers wear bindi, pottu? இன்னும் என்னென்னமோ. So many things. இந்த பேச்சுக்கே நான் வரமாட்டேன். I will not involve in these conversations. I know my God. நான் தேவனை அறிவேன். நான் திமோத்தியாய் இருக்க விரும்புகிறேன். I would like to be that Timothy. திமோத்திக்கு சொன்ன அத்தனை வார்த்தையை நான் எடுத்துக்கொண்டேன். I have taken all the words that are given to Timothy to myself. நல் மனசாட்சி இருக்கா? Do I have good conscience? மாயமற்ற விசுவாசம் என்னிடத்தில் இருக்கா? Do I have sincere faith? அந்த சுத்த இருதயத்திலிருந்து அன்பு கொப்பளிச்சுக்கிட்டு வெளியே வருதா? Does love bubble out from the good heart, pure heart? அதான் தேவன் பார்க்கிறார். That's what the Lord sees. என்னிடத்தில் அன்பு இருந்தால் நான் கடிந்து கொள்வேன். If I have love, I will rebuke. அது வீட்டில் என்னுடைய மனைவியாக இருக்கலாம், சபையில் விசுவாசிகளாக இருக்கலாம். It could be my wife at home or it could be the brothers and sisters in the church. புருஷன் மனைவி உறவு நமக்கு இன்னும் வலுப்படவே இல்லை. The husband and wife relationship has not been strengthened yet. கசந்து கொள்ளாதிருங்கள்னு வார்த்தை சொல்லுது. Don't embitter your partner, the word says. ஆனால் கசப்பான புருஷர்கள் தான் இங்கே சபையில் உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. But the husbands who are bitter are sitting in the church. யோபு மனைவியை கடிந்து கொண்டது போல கடிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஆவியானவர் சொல்லுகிறார். The Holy Spirit says that just like Job rebuked his wife, you rebuke your wife in love. பைத்தியக்காரி போல் பேசுகிறாய். You are speaking as a
a foolish woman, a mad woman. அடுத்த வார்த்தையிலே எழுதியிருக்கு யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லைன்னு சொல்லி. The very next verse says that Job did not sin with his lips. அப்படி கடிந்து கொள்ளுகிற புருஷர்கள் எங்கே இருக்கிறார்கள்? கடிந்து கொள்ளுதலை கேட்டு என் புருஷன் அன்பினால் கடிந்து கொண்டார் அப்படின்னு மனம் திரும்புகிற மனைவாட்டிகள் மனைவிமார்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? Where are the husbands who rebuke with love in that way, and where are the wives who receive that rebuke in good spirit and repent? விழித்துக்கொள்வோம். Let's awake. நல்ல விசுவாசத்தை வைப்போம். Let's have sincere faith. மனம் திரும்புவோம். Let's repent. தேவன் நம்மோடு இருப்பாராக. May God be with us. ஆமென். Amen.